ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு வீட்டில் ஒரு பையன் கிளாஸை உடைச்சிடுறான். அம்மாவும் பையனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அம்மா கேட்குறாங்க, டேய் என்ன சத்தம் அது, என்னத்தை உடைச்சி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டேய், டேக்கு டேய் தான். வாட் இஸ் தட் சவுண்ட் அப்படின்னா, வாட் இஸ் தட் சவுண்ட், என்ன சத்தம் அது. வாட் ஹாவ் யூ broken, என்னத்தை உடைச்சி வச்சிருக்க, என்ன உடைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வாட் ஹாவ் யூ broken அப்படின்னா, சரிங்களா? BREAK, பிரேக். இதோட பாஸ்ட் broke, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் broken. வாட் ஹாவ் யூ broken அப்படின்னா என்னத்தை உடைச்சு வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். டே, வாட் இஸ் தட் சவுண்ட், வாட் ஹாவ் யூ broken, டே என்னடா சத்தம் அது, என்னத்தடா உடைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன், அம்மா அது வந்து தண்ணி குடிக்கலான்னு கிளாஸ் எடுத்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறான். அம்மா அது வந்து, அம்மா தட் இஸ் இந்த TAKE, டேக். இதோட பாஸ்ட் தான் டுக் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐ டுக் அப்படின்னா நான் எடுத்தேன், எ கிளாஸ் ஒரு கிளாஸ், டு ட்ரிங்க் குடிப்பதற்கு, வாட்டர் தண்ணீர். இட் ஸ்லிப்ட் அப்படின்னா அது நழுவி விட்டது. ஸ்லிப் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நழுவுறது, சரிங்களா? இட் ஸ்லிப்ட் அப்படின்னா அது நழுவி விட்டது. நம்ம தமிழ்ல எங்க நழுவி விட்டதுன்னு எங்க பேசுவோம், ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? சரி, ஓகே. இட் அப்படின்ற வார்த்தை கிளாஸை குறிக்குது, சரிங்களா? ஃப்ரம் மை ஹேண்ட் அப்படின்னா என்னுடைய கையிலிருந்து. இந்த FALL, ஃபால், இதோட பாஸ்ட் தான் ஃபில் இல்லைங்களா? சரி. அண்ட் மற்றும் ஃபில் டவுன், கீழே கீழே விழுந்து விட்டது. அம்மா தட் இஸ் ஐ டுக் அ கிளாஸ் டு ட்ரிங்க் வாட்டர், இட் ஸ்லிப்ட் ஃப்ரம் மை ஹேண்ட் அண்ட் ஃபில் டவுன்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, எப்போ பாரு கவனமே இல்லாமல் இருக்கிறது, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது பார்த்து பொறுமையாக எடுன்னு. ஆல்வேஸ் பீயிங் கேர்லெஸ், எப்போ பாரு கவனமே இல்லாமல் இருக்கிறது. ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை முறை. ஹாவ் ஐ டோல்ட் யூ, நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். டு பி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லாக இருக்க. அண்ட் ஹேண்டில் திங்ஸ் பேஷண்ட்லி, பேஷண்ட்லி அப்படின்னா பொறுமையாக. திங்ஸ் அப்படின்னா பொருட்கள். தமிழில் வந்து பொருட்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம தமிழில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தமிழில் இப்படி பேசுகிறோங்க. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அதை நீங்கள் பேசணும், சரிங்களா? நம்ம தமிழில் இப்படி பேசுகிறோம், இங்கிலீஷில் இப்படி பேசுகிறாங்க, அது ஏன் அப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறாங்க, விட்டுறணும், சரிங்களா? ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் ஐ டோல்ட் யூ, உங்கள்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். திங்ஸை பொறுமையாக ஹேண்டில் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆல்வேஸ் பீயிங் கேர்லெஸ், எப்போ பாரு கவனமே கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே. இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. சாரிம்மா, வேணும்ட்டு பண்ணல, நான் உடனே சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சாரிம்மா அப்படின்னா சாரிம்மா தான் இல்லையா? சரி, ஓகே. ஐ டென்ட் டூ இட் அப்படின்னா நான் அதை பண்ணலை, ஆன் பர்பஸாக பண்ணலை, அதாவது வேணும்ட்டு பண்ணலை. ஐ டென்ட் டூ இட் ஆன் பர்பஸ், நான் வேணும்ட்டு பண்ணலை. ஐ வில் க்ளீன் இட் இமீடியட்லி, நான் உடனே சுத்தம் பண்ணிடுறேன். இமீடியட்லி அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. சாரிம்மா, ஐ டென்ட் டூ இட் ஆன் பர்பஸ், ஐ வில் க்ளீன் இட் இமீடியட்லி. சாரிம்மா, வேணும்னு பண்ணலை, நான் உடனே அதை சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் சுத்தம் பண்ண வேணாம், கையில் கண்ணாடி குத்திக்கும், தள்ளி நில்லு, நான் தொடப்படுத்திட்டு வரேன். யூ டோன்ட் நீட் டு க்ளீன் அப்படின்னா நீ ஒன்றும் சுத்தம் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். த கிளாஸ் வில் பிரிக் யூ ஹேண்ட். ஸ்டாண்ட் அசைட் அப்படின்னா ஓரமாக நில்லு, தள்ளி நில்லு. ஐ வில் பிரிங், நான் கொண்டு வருகிறேன், த ப்ரூம், தொடப்போம். சரி, இப்போ கவனிங்க. யூ டோன்ட் நீட் டு அப்படின்னா நீ ஒன்றும் தேவையில்லை, நீ தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது இந்த வாக்கியம் முழுமை பெறவில்லை. யூ டோன்ட் நீட் டு அப்படின்னா பக்கத்தில் ஒரு வெர்பை போடணும் இல்லையா? சரி, ஓகே. யூ டோன்ட் நீட் டு க்ளீன் அப்படின்னா நீ ஒன்றும் க்ளீன் பண்ண தேவையில்லை, நீ க்ளீன் பண்ண தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு கம் அப்படின்னா நீ ஒன்றும் வர தேவையில்லை, நீ வர தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு கோ தேர் அப்படின்னா நீ ஒன்றும் அங்கே போக தேவையில்லை, நீ அங்கே போக தேவையில்லை. நம்ம தமிழில் ஒன்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுவோம். அது ஏன் பேசுகிறோம்னு நமக்கே தெரியாது இல்லையா? அதுதான் ஸ்போக்கன் தமிழ், அந்த மாதிரி தான், சரிங்களா? அது தமிழில் அந்த ஒன்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறோம். அது எங்கே இங்கிலீஷில் இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, ஓகே. சரி, இப்போ கவனிங்க. PRICK, பிரிக் அப்படின்னா குத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த முள்ளெல்லாம் குத்திடும் இல்லையா, அதுதான், சரிங்களா? ஓகே. த கிளாஸ் வில் பிரிக் அப்படின்னா
கிளாஸ் குத்திரும் யோர் ஹேண்ட், உன்னுடைய கையை கிளாஸ் குத்திரும். ஸ்டாண்ட் அசைட், ஓரமா நில்லு, தள்ளி நில்லு. ஐ வில் பிரிங், நான் கொண்டு வருகிறேன். த ப்ரூம், துடைப்பம். சரி, ஓகே. இப்படி சொன்ன உடனே அதுக்கு பையன் என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் வர தேவையில்லைம்மா, நானே சுத்தம் பண்ணிடுவேன். இப்போ தான் சொன்னேன், நீ ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு. எப்படி பேசலாம்? யூ டோன்ட் நீட் டு கம் அப்படிங்கிறீங்களா? யூ டோன்ட் நீட் டு கம்மா, நீ ஒன்றும் வர தேவையில்லைம்மா. ஐ வில் க்ளீன் இட் மை செல்ஃப், நானே சுத்தம் பண்ணிடுறேன். இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். இந்த மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் வருது. அதாவது செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதா இருந்ததுன்னா மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லாதீங்க. சில பேர் பேசி இப்படி கேட்டிருப்பீங்க, மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை சொல்லுவாங்க. உங்களுடைய டீச்சர் பேசி நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்லைனா பெரிய பெரிய ஆட்கள் பேசி கேட்டிருக்கலாம். பெரிய ஆட்கள் பேசுகிறதால அது ஒன்றும் சரியான இங்கிலீஷ் ஆகிடாது, சரிங்களா? மை செல்ஃப்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லாதீங்க, அது தப்பு. மை நேம் இஸ்ன்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லுங்கள். ஐ எம்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லுங்கள். மை செல்ஃப்னு சொல்லி சொல்லாதீங்க. இல்லை, நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய வாத்தியாரே இப்படி தான் பேசினார் அப்படின்னா சரி பேசிட்டு போங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. அது தப்பு தான். அது எத்தனை பேர் பேசினாலும் தப்புன்னா அது தப்பு தான், சரிங்களா? ஓகே, சரி. இப்படி அம்மா இப்போ இப்படி பையன் சொன்ன உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, சொன்னா கேளுடா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சரி போட்டுட்டு வந்து கூட்டிடுறேன். லிசன் டு வாட் ஐ சே அப்படின்னா லிசன் டு வாட் ஐ சேடா, நான் சொல்கிறது கேள்றா, சொன்னா கேள்றா. யூ டோன்ட் நீட் டு டூ எனி திங், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஐ வில் புட் ஆன் மை ஸ்லிப்பர்ஸ், நான் என்னுடைய செருப்பை போடுறேன். அண்ட் கம், வரேன். ஸ்வீப் இட், அதை கூட்டுறேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.